Hi students, this is Ashok Kumar, your JE Maths trainer. Welcome to Maths with AK46. நம்ம சேனல்ல நியூவா NCERT கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி NCERT கொஸ்டின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் CBSE போர்டு கொஸ்டின்ஸ் CBSE சாம்பிள் பேப்பர்ஸ் இது ரிலேட்டடா இதுக்கப்புறம் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய வீடியோ தம்ப்நெயிலேயே இது NCERT கொஸ்டின்ஸ் ஆர் CBSE போர்டு கொஸ்டின்ஸ் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான் இது. இருந்தாலும் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம இது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். f of x equal to x square plus 1, x ரீப்ளேஸ் பண்ணிட்டு -2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஐ காட் த வேல்யூ 4 + 1 which is equal to 5. ஜெனரலாகவே இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா, இதை டிஃபைன்டு வேல்யூ இல்லைன்னா ஃபைனைட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமேட்டிக்கலா சொல்லும்போது நீங்க டிஃபைன்டுன்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஃபைனைட் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, g of x which is equal to tan x. அதில் x ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5/2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ tan 5/2 which is undefined அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஃபைனைட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ செகண்ட் ஒன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். தேர்ட் ஒன் பாருங்க, h of x equal to sin x by x. x is replaced by 0. sin 0/0 which is 0/0. IDF னு சொல்லுவாங்க. IDF ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய 3 பாசிபிள் வேல்யூஸ். ஒன்று வந்து ஃபைனைட் வேல்யூவா இருக்கும், அனதர் ஒன்று வந்து அன்டிஃபைன்டா இருக்கும், தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு IDF ஆகும். ஸோ லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண h of x இருக்குல்ல, which is equal to sin x by x. இந்த வேல்யூ நமக்கு எப்போ IDF கொடுத்துச்சு, when x equal to 0ல IDF கிடைச்சது. சப்போஸ் x not equal to 0, ஏன்னா equal to 0ல தான் நமக்கு IDF கிடைக்குது. ஸோ நான் x not equal to 0வை x not equal to 0னா அது அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா x tends to 0ன்னு சொல்லலாம். இது அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் x. இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன், இந்த h of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு பேர் தான் லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. லிமிட் x tends to 0 of sin x by x which is equal to 1. இப்போ நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சிருக்கு பாருங்க. x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது sin x by x நமக்கு IDF கொடுத்துச்சு. இப்போ x tends to 0, that means x ஓட வேல்யூ not equal to 0ன்னு சொல்லலாம், அதர்வைஸ் x is approximately equal to 0ன்னு சொல்லலாம். இதே sin x by x 1 அப்படின்னு ஃபைனைட் வேல்யூ கொடுத்து, this is called as limit of a function அப்படின்னு பேரு. இந்த லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ல டோட்டலி தேர் ஆர் 2 கேட்டகரிஸ். ஒன் இஸ் கால்ட் அஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க, LHL அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒண்ணுல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எக்ஸ் இஸ் லெஸ் தன் 0, 0வோட லெஸ்ஸரா இருந்தா அதை மென்ஷன் பண்ணும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எழுதிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட ஒரு சின்னதா ஒரு -1 எழுதிப்பாங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் f of x. நமக்கு நம்ம கொஸ்டின்ல வந்து f of x வந்து sin x by x கொடுத்துருக்காங்க, which is also equal to 1. இதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் தான் 0க்கு நெக்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதை யூஸ்வலா பாத்தீங்கன்னா x is greater than 0ன்னு சொல்லுவாங்க. எழுதும்போது லிமிட் x tends to 0 சூப்பர் ஸ்கிரிப்ட் சின்னதா பிளஸ் எழுதிப்பாங்க. நமக்கு இப்ப கிவன் ஃபங்க்ஷனா இருக்கிறது sin x by x. இங்கேயும் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ ஒரு விஷயம் கிளியரா இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கு. இப்படி இருந்தாலே லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா லிமிட்டை கால்குலேட் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் நம்ம டிஸ்கஸ் பண்ணது லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அண்ட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். சில நேரங்கள்ல வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த எக்ஸோட வேல்யூ ஏல ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் f of a. அதே x equal to a ல லிமிட் கண்டுபிடிக்கிறேன், லிமிட் x tends to a of f of x. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது உங்களுக்கு லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் x equal to a, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் x equal to a. சம்டைம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா the function is continuous at x equal to a அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 5.1 இருக்க எல்லா சம்மையுமே சால்வ் பண்ண போறோம். ஸோ எக்ஸசைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x minus 3. நம்ம டோட்டலா 3 பிளேசஸ்ல செக் பண்ண வேண்டியிருக்கு. கொஸ்டின்ல பாருங்க, at x equal to 0, at x equal to minus 3 and at x equal to 5. ஒன் பை ஒன்னா செக் பண்ணிடலாமா? First let me select at x equal to 3. Sorry, let me check at x equal to 0. First value of the function f of 0 equal to 5 into 0 minus 3, which is equal to minus 3. This is the value of the function at x equal to 0. Next I am going to calculate limit of a function at x equal to 0. Limit extends to 0 of f of x. F of x is nothing but 5x minus 3. x க்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 into 0 minus 3 which is equal to minus 3. ரொம்ப கிளியரா இருக்கிற விஷயம் என்ன? f of 0 and limit extends to 0 of f of x. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அப்பதான் என்னன்னு சொல்லலாம் இந்த ஃபங்க்ஷன்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டினியூஸ் அட் x equal to 0 ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் the same function at x equal to minus 3 ல கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? at x equal to minus 3. ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். வாட் இஸ் f of minus 3? ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? 5x minus 3 இருக்கு. 5 into minus 3 then minus 3. 5 into minus 3 is equal to minus 15. Minus 3. Minus 15 minus 3 is minus 18. Next limit of a function at x equal to minus 3 ல கண்டுபிடிக்க போறோம். அதை எழுதும் போது limit extends to minus 3 of f of x. f of x is nothing but 5x minus 3. x is replaced by minus 3. So 5 into minus 3 then minus 3. 5 into minus 3 minus 15. Minus 15 minus 3 is minus 18. நமக்கு இப்போ என்னென்னலாம் ஈக்குவலா இருக்கு? வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் at x equal to minus 3 யும் limit extends to minus 3 of f of x. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? the function is continuous at x equal to minus 3 ன்னு சொல்லலாம். That's all. இப்போ தேர்ட் பாயிண்ட்ல at x equal to 5 ல பர்டிகுலரா the function continuous இல்லையா நம்ம செக் பண்ணிடலாமா? at x equal to 5 ல ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். what is f of x? f of x equal to 5x minus 3. Now let me calculate f of 5, that is x is replaced by 5. 5 into 5 minus 3. 5 into 5 is 25. 25 minus 3 is 22. This is called as value of the function. Next நம்ம find out பண்ண போறது limit of the function. Notation wise அதை எப்படி எழுதலாம்? Limit extends to 5 of f of x. f of x ஓட value as per the question 5x minus 3 ஆ இருக்கு. இப்போ 5x minus 3 ல x ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 into 5 minus 3. 5 into 5 25. 25 minus 3 is 22. நமக்கு at present வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of i யும் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் சேமா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ஃபங்க்ஷன் பத்தி கண்டினியூஸ் அட் x equal to 5 ன்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாமா? செகண்ட் கொஸ்டினை பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. எக்ஸாமைன் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to 2x square minus 1. செக் பண்ண வேண்டிய பிளேஸ் என்ன? at x equal to 3. ஒரே ஒரு நம்பர்ல மட்டும் தான் அவங்க செக் பண்ண சொல்றாங்க. மேத்தமேட்டிக்கலா at x equal to 3 அவங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா? let me calculate value of the function, that is f of 3. 2 into 3 square minus 1, that is x is replaced by 3. 3 square வந்து 9. 9 into 2 18. So 18 minus 1 which is equal to 17. This is the value of the function. Now I am going to calculate limit of a function. Limit extends to 3 of what is f of x? 2x square minus 1. So here x is replaced by 3. So 2 into 3 square minus 1. Simplify பண்ணிடலாமா? 3 square 9 into 2 18. 18 minus 1 is 17.
at present நமக்கு value of the function that is f of 3 limit of a function limit extends to 3 of f of x ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் கண்டினியூஸ் அட் x equal to 3 இருக்கும் தட்ஸ் ஆல். அப்புறம் அடிஷனலா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆல்வேஸ் லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்குமா அதோ இந்த பிளேஸ் பாருங்க ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துருக்கோம் செக் பண்ணிருக்கோம்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் x equal to 3 எழுதணும். சப்போஸ் டிஃபரெண்டா இருந்ததுன்னா டிஸ்கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இப்போ தேர்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் ஏ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆல் தி ரியல் நம்பர்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். வாட் அபவுட் எக்ஸ் மைனஸ் 5? எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஏ பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷனோட நேச்சர் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் கண்டினியூஸ் இன் ஆல் தி ரியல் நம்பர்ஸ். அதுதான் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். த ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். இப்ப தேர்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் பி பண்ணிடலாமா? ஹியர் f of x equal to 1 by x minus 5. Here x is not equal to 5 னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது as usual தான் value of the function and the limit of the function. First let me find out value of the function. So x is equal to 5. Then 1 by 5 minus 5 which is equal to 1 by 0. 1 by 0 means undefined. ஆக்சுவலா கொஸ்டின்ல எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. ஆனா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் எந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிச்சேன். எஃப் ஆஃப் 5 வேல்யூ அன்டிஃபைண்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது லிமிட்டோட ஃபங்க்ஷன். ஆல்மோஸ்ட் வி காட் தி ஆன்சர் ஆல்ரெடி. இருந்தாலும் லிமிட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ஆஃப் 1 by x minus 5. When x is replaced by 5, we get 1 by 5 minus 5, which is equal to 1 by 0. 1 by 0 ஓட வேல்யூ ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச undefined. உங்களுக்கு ஒரே ஒரு பிளேஸ்ல undefined வந்தா கூட the function is discontinuous at x equal to 5 அப்படின்னு சொல்லுவாங்க. That's all. This is the answer for the subdivision B. தேர்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் பாருங்க f of x equal to x square minus 25 by x plus 5 when x is not equal to minus 5. சரி, அதுல இந்த x not equal to minus 5 வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். when x not equal to minus 5 இந்த minus 5 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? x plus 5 which is not equal to 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? x plus 5 ஓட வேல்யூ 0 இருக்காது. இப்போ நம்ம f of x குள்ள என்டர் ஆயிடலாம். Look at the denominator of f of x. பாருங்க, f of x ஓட denominator x plus 5 which is not equal to 0. denominator 0 இருந்தாதான் undefined கிடைக்கும். இப்போ denominator 0 இல்ல, அதனால இது undefined இருக்காது. நியூமரேட்டர் பாருங்க, x square minus 25 அது a square minus b square ஃபார்ம்ல இருக்கு. அதை a plus b into a minus b ன்னு எழுதும் போது x plus 5 into x minus 5 கிடைக்கும். Whole divided by what? x plus 5. Both numerator and denominator x plus 5 cancel பண்ணிட்டா balance x minus 5 இருக்கும். What about this one? It is a polynomial function. கரெக்டா? polynomial function ஓட ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு சம்ல எழுதியிருந்தோம். என்ன? every polynomial function is continuous. அப்போ நம்ம கொஸ்டினும் continuous function தான் இருக்கும். So f of x is continuous at x not equal to minus 5. not equal to minus 5 மட்டும் அது நாட் ஈக்குவல் டு மைனஸ் 5ல கண்டினியூஸா இருக்கும். அப்புறம் ரிமைனிங் எல்லா பிளேஸ்லயுமே கண்டினியூஸா தான் இருக்கும் எக்ஸப்ட் minus 5. தட்ஸ் ஆல். தேர்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் டில கொஸ்டின் கொடுத்துருக்கிறது பாருங்க, f of x equal to modulus of x minus 5. இது கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணோம். modulus of x plus x minus 5 ரெண்டு கேஸ்ல எழுத முடியும். இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல x minus 5, x minus 5 வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்க. you get x equal to 5 கிடைக்கும். இந்த 5 ரெஃபரன்ஸ் நம்பரா வச்சுக்கிட்டு நம்மளால 2 பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒன் பாசிபிலிட்டி x is lesser than 5 னு கிரியேட் பண்ணலாம். another one is x is greater than 5 னு கிரியேட் பண்ண முடியும்.
when x is less than 5 modulus of x minus 5 ஓட வேல்யூ minus of x minus 5 இருக்கும். when x is greater than 5 modulus of x minus 5 ஓட வேல்யூ plus x minus 5, அதாவது டைரக்டா x minus 5 வரும். இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கா? இந்த ரெண்டு கேஸ்ல x less than 5 இருக்கு பாருங்க. இங்க இருந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் இந்த பிளேஸ்ல நீங்க ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கால்குலேட் பண்ணலாம். வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் டைரக்டாவே நமக்கு பொசிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். at x equal to 5. Now I am going to calculate value of the function. f of 5 equal to modulus of 5 minus 5, which is equal to 0. So value of the function 0. இப்போ நான் கால்குலேட் பண்ண போறது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? when x less than 5 கால்குலேட் பண்ணணும். எழுதும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 எழுதிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் சின்னதா ஒரு மைனஸ் எழுதிப்போம். இது -5 கிடையாது, 5 தான். இது ஆக்சுவல் மீனிங் வந்து less than 5. வேல்யூ என்ன? less than 5ல பொசிஷன்ல பாருங்க minus of x minus 5. இப்போ x க்கு 5 அப்ளை பண்ணீங்கன்னா 5 minus 5 0. limit of a 0 is 0. So left hand limit over. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் லிமிட்டோட மீனிங் x is greater than 5. எழுதும்போது that is representation. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 plus அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். 5 ஓட சூப்பர் ஸ்கிரிப்ட் சின்னதா எழுது. 5 plus தான் greater than 5. greater than 5ல ஆல்ரெடி modulus of x minus 5 எதுக்கு ஈக்குவல்? x minus 5 க்கு ஈக்குவல். ஒரு பாருங்க இந்த பிளேஸ். இப்போ x ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5 அப்ளை பண்ணா you get 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த மூணு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா the function is continuous at x equal to 5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அதர் பிளேசஸ்ல இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா, அதர் பிளேசஸ்ல கண்டிப்பா இது வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸா இருக்கும். ஆனா செக்கிங் வந்து 5ல மட்டும் தான் பண்ணணும், மீதி பிளேஸ்ல பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் 5.1ல 4th கொஸ்டின் பண்ண போறோம். What is f of x? f of x equal to x power n கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ண வேண்டிய பிளேஸ் at x equal to n. n வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். ஒரே பிளேஸ்ல மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். ஸோ வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? at x equal to n, you are going to calculate the f of n. அப்போ உங்களுக்கு இந்த பிளேஸ்ல என்ன வரும்? n power n வரும். That's all. This is the value of the function. Now I am going to calculate limit of the function. X tends to n. What is f of x? X power n. X is replaced by n, we get n power n. So ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்க. Value of the function and the limit of the function at x tends to n. Both are equal. So that what we can say, the function is continuous at x equal to n. That's all. So exercise 5.1 fifth question பாருங்க. f of x equal to x when x is less than or equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. So f of x equal to x when x is less than or equal to 1. The same f of x equal to 5 when x is greater than 1. இந்த கொஸ்டின்ல ரெண்டு பேஸ் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து less than 1 இருக்கு, இன்னொரு greater than 1 இருக்கு. அந்த less than 1ல தான் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எழுதும் போது இப்படி எழுதிக்கலாம். நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது LHLன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுல எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ண போறது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 minus of f of x. f of x ஓட வேல்யூ இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1 அப்ளை பண்ணீங்கன்னா you will get 1. This is the left hand limit. Next I am going to calculate right hand limit. Right hand limit ஓட மீனிங் x is greater than 1. இந்த பிளேஸ்ல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 minus எழுதிக்கோங்க. f of x ஓட வேல்யூ 5. 5 is a constant. Limit of a constant is always a constant. அப்போதான் 5 தான் வரும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராகவே தெரியுது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு நாட் ஈக்குவலா இருக்கு.
What does it mean? The function is discontinuous at x equal to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சேம் பொசிஷன்ல இன்னும் ரெண்டு பிளேஸ் நம்ம செக் பண்ண வேண்டியது, ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து at x equal to 0. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இப்பயே கிளியர் பண்ணிடுறேன். நம்ம பொசிஷன்ல பாருங்க, x less than or equal to 1 இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கிரேட்டர் தென் 1ல ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த +1 இருக்குல்ல, x equal to +1 அந்த பிளேஸ்ல மட்டும்தான் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்ற செக்கிங் ஜெனரலா பண்ணணும். அதர் பிளேசஸ் இருக்குல்ல, அந்த x equal to 0, x equal to 2 இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதே இல்லை. 100% கண்டினியூஸா இருக்கும். இப்போ அதுக்கான ப்ரூஃபே கொடுத்துடலாம். at x equal to 0ல நமக்கு f of x ஓட வேல்யூ f of x equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, பர்டிகுலரா at x equal to 0ல x equal to 0னா எந்த நம்பர், x less than or equal to 1 இந்த பிளேஸ் வந்து எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு x வருது. இப்போ 0 கால்குலேட் பண்ணுங்க, சாரி x ரீப்ளேஸ் பண்ணி 0 அப்ளை பண்ணுங்க, x equal to 0. இப்போ x equal to 0ல லிமிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். லிமிட் x tends to 0 of f of x. லிமிட் x tends to 0, f of x ஓட வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு x தான் வரும். கரெக்டா? இப்போ x less than or equal to 1ல தான் உங்களுக்கு x 0 கிடைக்கும். இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா x tends to 0, you will get 0. பாருங்க, வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. Since f of 0 is equal to limit x tends to 0 of f of x ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், the function is continuous at x equal to 0 ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம at x equal to 2ல போய் செக் பண்ண போறோம். f of x ஓட வேல்யூ இந்த பிளேஸ்ல என்னவா இருக்கும்னு பாருங்க. நம்ம ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, x greater than 1ல தான் நமக்கு x ஓட வேல்யூ 2 கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 5 இருக்கு. That means it is a constant function. இப்போ நம்ம லிமிட் கால்குலேட் பண்ண போறோம் at x tends to 2ல. சேம் தான், அதே உங்களுக்கு 5 தான் வரும். லிமிட் ஆஃப் a constant function is always a constant. அப்போ இங்கேயும் 5 தான் வரும். So what it shows, that is f of 2 and the limit x tends to 2 of f of x both are equal, so that the function is continuous at x equal to 0. So செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு பிளேஸ்ல தான், x equal to 1ல மட்டும் தான் செக் பண்ணணும். அங்கதான் less than 1 இருக்கு, greater than 1 இருக்கு. x equal to 0, x equal to 2 இந்த அதர் பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதர் பாயிண்ட்ஸ்ல 100% கண்டினியூஸா தான் இருக்கும். எக்ஸசைஸ் 5.1ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துருவோமா? 6th கொஸ்டின். 6th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f of x equal to 2x plus 3 when x is lesser than or equal to t. 2 the lesser than or equal to 2ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். 2x minus 3 இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், x is greater than 2. இங்க ரைட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் எங்க கிடைக்கும்னா, அந்த x ஈக்குவல் டு 2 இருக்கு பாருங்க, 2x plus 3 அங்கேயே உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்றத x ஈக்குவல் டு 2ல மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். அதர் நம்பர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது கண்டினியூஸா தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லெட் மீ ஃபைண்ட் அவுட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எதுல கால்குலேட் பண்ணணும்? x less than 2ல கால்குலேட் பண்ணணும். டைரக்டாவே எழுதலாம். as usual method, limit x tends to 2 minus of what is f of x? 2x plus 3. 2 minus அப்படின்னாலும் plus 2 தான். அது x is replaced by 2 அப்படின்னா 2 into 2 plus 3. 2 into 2 4, 4 plus 3 7. This is the left hand limit. Now let me calculate. Right hand limit. Right hand limit எதுல calculate பண்ணணும்? when x is greater than 2. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? RHL which is equal to limit x tends to 2 plus what is f of x? இந்த பிளேஸ்ல வந்து 2x minus 3 இருக்கு.
x is replaced by 2 apply பண்ணினா 2 into 2 minus 3, 2 into 2 4, 4 minus 3 is 1. வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ரீசன் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லை, நாட் ஈக்குவலா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் x equal to 2 னு சொல்லுவாங்க. அதர் பாயிண்ட்ஸ் 100% கண்டினியூஸாக தான் இருக்கும், அங்கே செக்கிங் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்டிகுலரா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 7th கொஸ்டின் நான் எழுத வேண்டியதே இல்லை, கொஸ்டின் அங்கேயே இருக்கு பாருங்க. அதில் 2 பிளேஸ் இருக்கு. ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3, இன்னொரு பிளேஸ் வந்து x கிரேட்டர் தென் -3 லெஸ் தென் +3, தேர்ட் ஒன் வந்து x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ -3 +3ன்னு 2 பிளேஸ்ல நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, when x is lesser than -3 எடுத்துக்கிறேன். So this will give us left hand limit. How to write? Limit x tends to -3 superscript minus எழுதிக்கோங்க. -3 superscriptல மைனஸ் அப்படின்னா -3 விட லெஸ்ஸர் நம்பர்னு அர்த்தம். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் x +3, இதுதான் ஃபங்க்ஷனோட வேல்யூ. What about -3? -3 is a negative value. Am I right or not? -3 is a negative value. Negative value lo modulus of x oda value -x ஆகும். இது modulus x oda property. இப்போ x is replaced with -3 apply பண்ணுங்க. minus of -3 already available இருக்கிற +3. minus of -3 is +3. 3 plus 3 is 6. This is left hand limit, particular at x equal to -3. Now I am going to calculate right hand limit. Right hand limit என்ன பண்ணணும், x is greater than -3ல calculate பண்ணணும். எழுதும்போது RHL ன்னு எழுதிக்கோங்க. Notation wise, limit x tends to -3 சூப்பர்ஸ்கிரிப்ட்ல பிளஸ் எழுதிக்கோங்க. -3 விட கிரேட்டர் வேல்யூல நமக்கு -2x இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த பிளேஸ்ல x ரீப்ளேஸ் பண்ணிட்டு -3 அப்ளை பண்ணுங்க. -2 into -3 which is equal to 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் சேமா இருக்கு. வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? at exactly x equal to -3. கொஸ்டின்ல பாருங்க, x ஓட வேல்யூ -3 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கு, மாடுலஸ் ஆஃப் x + 3 இருக்கு, கரெக்டா? From this we can calculate f of -3. How can we write? Modulus of -3 plus 3. Modulus of -3 வந்து +3. 3 plus 3 வந்து 6. So what is the conclusion? Left hand limit, right hand limit, and the value of the function, which is f of -3. All of them are equal. So function is continuous at x equal to -3. That's all. ஒரே ஒரு பார்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. That is x equal to -3ல. அடுத்து நம்ம செக்கிங்க x equal to +3ல பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? x equal to +3ல பர்டிகுலரா first I am going to calculate left hand limit by using x is less than 3. When x is less than 3ல we can calculate left hand limit. What about notation? Limit x tends to 3 minus. When x less than 3ல ஃபங்க்ஷனோட வேல்யூ -2x னு இருக்கு. -2, x is replaced by 3. 3 மைனஸ் அப்படின்னு சொல்றது லெஸ் தென் 3ன்னு அர்த்தம். 3 விட லெஸர் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. -2 into -3 is -6. So this is the left hand value, left hand limit. Now I am going to calculate right hand limit. Right hand லிமிட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், x is greater than 3 எடுத்துக்கணும். இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல திருத்துறவங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். ஹவு டு ரெப்ரசன்ட், லிமிட் x tends to 3 போட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட்ல சின்னதா ஒரு பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. when x is greater than 3ல நமக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ 6x + 2னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து டாப் ஆஃப் த பேஜ்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. when x is replaced by 3, so we get 6 into 3 plus 2. 6 into 3 18, 18 plus 2 வந்து 20.
இப்பயே பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவலா இருக்கு. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்ப ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த -3 அண்ட் +3 தவிர இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல 100% கண்டினியூஸா தான் இருக்கும். தட்ஸ் ஆல். 7th கொஸ்டின் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம இப்போ 8th கொஸ்டினை செக் பண்ணலாம், whether a function is continuous or not. கொஸ்டின்ல பாருங்க, x நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த நாட் ஈக்குவல் டு 0ல we are going to find out limit of a function. நாட் ஈக்குவல் டு 0னால நமக்கு ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகும். ஒரு கேஸ் வந்து x is less than 0. இதுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அனதர் பாசிபிலிட்டி வந்து x is greater than 0. இதுல ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம எப்பயுமே எப்படி எடுத்துப்போம்? x less than 0. x less than 0ல மாடுலஸ் ஆஃப் x ஓட வேல்யூ -x. இது ஆரம்பத்தை எழுதிக்கோங்க. டைரக்டா கொஸ்டின்ல நோட்டேஷன் வைஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை கால்குலேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ்னு சொல்லுவாங்க. 0 மைனஸ் அப்படின்னா x is less than 0. அது மாடுலஸ் ஆஃப் x ஓட வேல்யூ -x. கொஸ்டின்ல பாருங்க அப்ளை பண்ணிட்டு கொஸ்டின் வந்து டாப் ஆஃப் த பேஜ்ல இருக்கு. -x by x is -1. So next step will be limit extends to 0 minus of -1. -1 is a constant. Limit of a constant is a constant. So -1 தான் வரும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அடுத்த செக்கிங் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் லிமிட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன மீனிங்? x greater than 0. x greater than 0ல மாடுலஸ் ஆஃப் x என்னவா இருக்கும்? +x ஆ இருக்கும். எங்க மாடுலஸ் ஆஃப் x வருதோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டேஷன் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் 0ன்னு போட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட்ல சின்னதா பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் x இஸ் ரீப்ளேஸ்ட் பை x. டினாமினேட்டர் ஆல்ரெடி கொஸ்டின்ல x இருக்கு. கொஸ்டினை பாருங்க, கிளியரா போயிடும். x by x is 1. லிமிட் ஆஃப் a constant is constant which is equal to 1. இப்பயே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது நமக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இது பாருங்க -1, ரைட் ஹேண்ட் லிமிட் இங்க +1 இருக்கு. அப்ப ஈஸியா சொல்லிடலாம், அந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x equal to 0. 0ல மட்டும் தான் செக் பண்ணணும். அதர் பாயிண்ட்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸப்ட் 0 இன்ஃபினிட்லி மெனி ரியல் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஃபங்க்ஷன் 100% கண்டினியூஸா இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 நம்ம சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 9லயும் பாருங்க, அவங்களே கிளியரா கொடுத்துட்டாங்க. x less than 0 greater than or equal to 0. x less than 0னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த less than 0ல மாடுலஸ் ஆஃப் x ஓட வேல்யூ -x ஆ இருக்கும். டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? நான் கொஸ்டின் நம்பர் 9 பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலரா நான் ஐ எம் கால்குலேட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சூப்பர் ஸ்கிரிப்ட் சின்னதா ஒரு மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல பாருங்க, நியூமரேட்டர்ல +x இருக்கு, டினாமினேட்டர் மாடுலஸ் x. பட் மாடுலஸ் x ஓட வேல்யூ -x. x by -x உங்களுக்கு -1 கொடுக்கும். லிமிட் ஆஃப் a constant is always a constant. So -1 தான் வரும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஒரு பார்ட் ஓவர். Next what I am going to calculate is limit x is greater than 0. That means right hand limit calculate பண்ண போறேன். இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் x ஓட வேல்யூ +x. இப்போ நான் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கிறேன். நோட்டேஷன் வைஸ் எப்படி எழுதுவாங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் கொஸ்டின் பாருங்க, x by மாடுலஸ் x இருக்கு. x அப்படியே எழுதிக்கோங்க. மாடுலஸ் x பதிலாகவும் x தான் வரும். ரீசன் x is greater than 0. x by x வந்து 1 வரும். லிமிட் ஆஃப் a constant is a constant. Look at LHL and RHL. LHL வந்து -1, RHL +1. But they are not equal. ஆட்டோமேட்டிக்கா at x equal to 0ல ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸா இருக்கும். 0ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸா இருக்கும். அதர் ரியல் நம்பர்ஸ்ல 100% வித்தவுட் செக்கிங், எந்த விதமான ப்ரூஃப்மே கொடுக்காமலே ஈஸியா சொல்லிடலாம், கண்டினியூஸா தான் இருக்கும். தட்ஸ் ஆல். 9th கொஸ்டின் ஓவர். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு x greater than or equal to 1, x less than 1 ரெண்டு பிளேஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் x less than 1 எடுத்துக்கிறேன். x less than 1ல வாட் we can do calculationனா LHL கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நோட்டேஷன் வைஸ் எப்படி எடுத்துக்கலாம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷனோட வேல்யூ தட் இஸ் f of x வந்து x² + 1 இருக்கு. கொஸ்டினை பாருங்க, 10.1 கிளியரா புரியும். இப்போ 1 அப்ளை பண்ணுங்க, x க்கு பதிலா you get 1² + 1 which is equal to 2. So left hand limit is forward. அடுத்ததா என்ன இருக்குன்னா x greater than 1 ஒரு பிளேஸ் இருக்கு. இதுல நான் ரைட்
நோட்டேஷன் வைஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 சூப்பர் ஸ்கிரிப்ட் சின்னதா பிளஸ் எழுதிக்கோங்க. கிரேட்டர் தென் கொஸ்டின்ல பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. Now x is replaced by 1, we get 1 plus 1. 1 plus 1 equal to 2. So ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அட் பிரசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் x equal to 1. x equal to 1ல f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? கொஸ்டின்ல பாருங்க x is greater than or equal to 1ல f of x equal to x plus 1 இருக்கு. Now replace x by 1 so that we get f of 1. f of 1 ஓட வேல்யூ 1 plus 1 which is equal to 2. ரொம்ப கிளியரா இருக்கிற விஷயம் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், right hand limit, value of the function that is f of 1. All of them are equal. So the function is continuous at x equal to 1. 1 அப்படின்ற நம்பர்ல மட்டும்தான் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸா இருக்கு. அதர் ரியல் நம்பர்ஸ்ல 100% வித்தவுட் செக்கிங் கண்டினியூஸா இருக்கும். தட்ஸ் ஆல். 10th question is over. Question number 11ல பாருங்க. இங்கே 2 possibilities. நம்பர் 2 பேஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே பாருங்க x is less than or equal to 2 இருக்கு. அது less than 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Now we can calculate left hand limit. Am I right or not? Notation wise எப்படி எழுதலாம்? Limit extends to 2 superscript minus f of x equal to x cube minus 3 அப்படின்னு இருக்கு. When x is replaced by 2, we get 2 cube minus 3. 2 cube is 8. 8 minus 3 is 5. This is the left hand limit. Now I am going to calculate right hand limit. That is when x is greater than 2. Notation wise right hand limit எப்படி எழுத முடியும்? RHL equal to limit extends to 2 superscript சின்னதா plus யூஸ் பண்ணிக்கோங்க. Look at the 11th question. When x is greater than 2ல f of x எதுக்கு ஈக்குவலா இருக்கு? x square plus 1 க்கு ஈக்குவலா இருக்கு. Now x is replaced by 2 so that we get 2 square plus 1 which is equal to 5. Left hand limit right hand limit ஈக்குவலா இருக்கு. அப்பனா 100% நம்ம value of the function calculate பண்ணிக்கலாம். When x equal to 2ல கொஸ்டின்ல பாருங்க f of x equal to இங்க இருக்குல x is lesser than or equal to 2ல அங்கதான் x equal to 2 இருக்கு. அங்க f of x வந்து x cube minus 3 க்கு ஈக்குவலா இருக்கு. Now I am going to calculate f of 2. f of 2 எதுக்கு ஈக்குவல்? 2 cube minus 3. 2 cube வந்து 8. 8 minus 3 வந்து 5 வரும். எல்லாமே ஈக்குவலா இருக்கு பாருங்க. That is left hand limit, right hand limit, value of the function that is f of 2. All of them are equal. அப்படின்னா என்ன அர்த்தம்? The function is continuous at x equal to 2. So continuous at x equal to 2 அப்படின்னா other places, other numbers இருக்குல்ல 2 இல்லாத ரியல் நம்பர்ஸ் அங்கேயும் கண்டினியூஸா தான் இருக்கும். அப்போ ஒன் வேல இன்னொரு வேல கூட இது சொல்லலாம். The function is continuous at all the real numbers. That's all. 11th question is over. Question number 12 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Question number 12ல பாருங்க x is lesser than or equal to 1 அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கா? அதுல less than 1 இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை கால்குலேட் பண்ண முடியும் as usual. Notation wise how to write left hand limit? Limit extends to 1 minus. What is f of x? Question கொடுத்திருக்க x power 10 minus 1. Top of the page ல question கொடுத்திருக்க x is replaced by 1 means 1 power 10 minus 1. 1 power 10 is 1. 1 minus 1 is equal to 0. So I got the value for left hand limit. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு x is greater than 1 அப்படின்ற இந்த கண்டிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நோட்டேஷன் வைஸ் how to write? RHL equal to limit extends to 1 சூப்பர் ஸ்கிரிப்ட்ல சின்னதா பிளஸ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x is replaced by 1 means 1 square. 1 square is 1. Look at LHL and RHL. LHL is equal to 0. RHL equal to 1. They are not equal. அப்படின்னா the function is discontinuous at x equal to 1.